ஆ கேவ் ஃபால்ஸ். கேவ் ஃபால்ஸ். ஐயே மேடம், ஐயே இதுதான் அங்கே வருது. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? இதுதான் அங்கே வெளிச்சம் வருது. தண்ணி விழுது பாரு, தெரியுதா? நம்ம அங்கே பார்த்தது இதில் காட்டுறேன் பாரு தண்ணியால். இங்கே காட்டுறேன் பாரு தண்ணி, தெரியுதா? இங்கே உள்ள விடுற தண்ணி இங்கே காட்டுறேன் பாரு. உனக்கு எதுக்கு இவ்வளோ பள்ளத்தை தண்ணி பார்க்குறாங்க? அங்கே பள்ளமாக இருக்குது. ஜூம் போட்டு காமிக்கிறீங்களா? இந்த பாரு தெரியுதா? அப்படி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பாரு. ஓகேவா? ஜூம் பண்ணி உள்ளே போடுறது வாட்டருக்கு. வா, அவங்கள போட்டோ எடுமா. நீரா வருத்தப்படுது, உட்காந்துச்சு பார். தேவி கேவ் ஃபால்ஸ் 8ஆம் தேதி மாலை பார்க்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம். ஸ்மைல் ப்ளீஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேவி ஃபால்ஸ். நேபாளிலே பொக்காராவிலே தேவி ஃபால்ஸில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குகை கோயிலுக்கு வராத மீராவுக்கு குகை கோயிலோட ஆரம்பத்தை காமிக்கிறோம். இங்கே தான் குகை கோயில் ஆரம்பம். ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். விடுங்க மனோகரா. ஹலோ, இப்போ ஜூமிங் காட்டுறேன் பாரு. இங்கே பாரு, இது அந்த தண்ணி விடுற இடம். அதுக்குள்ளேயே போகிறோம் பாரு. ஏங்கன்னு நான் என்ன பண்ணுறேன்? சரி, ஜூம் தண்ணியை காட்டுற வரையா? இவர்கள் சாந்தாதேவியும் மீராதேவியும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இருவரும் குகை கோயிலிலே பார்த்துக்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். பக்கத்தில் அவர்களுக்கு பாடி கார்டாக மனோகர் நிற்கிறார். மூஞ்ச கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து விட்டு எங்கே தண்ணி தான் என்ன பண்ணுற சொல்லு. நான் காமிக்கிறேன் பார். அங்கேருந்து பார்க்கணும். அந்த அன்னைக்கு போங்க. அங்கே போயிட்டு அப்புறம் வாங்க. இங்கே நில்லுங்க, அப்படியே நில்லுங்கம்மா. வர நில்லுங்க. பாரு, நான் வந்து எல்லா பெட்டர்ஸ் கண்ணு நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் பின்னாடி அங்கேருந்து கொஞ்சம் எடுத்தீங்களா போதும். நான் உங்களை எடுக்கிறேன், கொடுங்க. வர எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பொக்காராவில்
ஏரியில் படகு சவாரி செய்து ஒரு கோவிலை பார்ப்பதற்காக செல்லுகிறோம். பைரவர் கோயில் என்று மீரா மேடம் சொல்கிறார்கள். எனக்கு அந்த கோயில் பேர் தெரியாது. இந்த போட்டினுடைய இயக்குனர் ஒரு அம்மா. அந்த அம்மா மிக புன்னகையோடு, அந்த அம்மா துமாரா சொல்லக்கூடாது, ஆப்கா நாம், ஆப்கா நாம், நம் மேடம் 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 போட்டு ஓட்டுறாங்க, அருமையாக ஓட்டிட்டு வராங்க. மீராவுக்கு வந்து ஒரு பயமாக இருந்தது மேடம் ஓட்டுகிறார்கள் என்று. இருந்தாலும் அந்த அம்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அம்மா. கொஞ்சம் கொஞ்சம் தலை இப்படி கொஞ்சம் தள்ளி சார், இல்லை தள்ளி குறவணும், தலையை மட்டும் இப்படி லேசாக கொஞ்சம் சாய். மனோவர் தெரிவார், அதுக்காக தான். ஓகே 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 ஓகே, அதுக்கு தான் எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். அந்த அம்மா எவ்வளோ பின்னாடி உட்காந்து வராங்க பாரு, எவ்வளோ சேஃப்டியாக உட்காந்து வந்துடுறாங்க. அந்த அம்மாவுக்காக நாங்கள் சேஃப்டியாக இருக்கிறோம். அந்த அம்மா நம்முடைய இயக்குனர் சொல்கிறாங்க, நம்முடைய இயக்குனர் மூணார்ல போட்டிங் இப்படி தான் இருக்குமா? இதுதான்ப்பா கோயில், தொகுதுப்பா கோயில், நீச்சல் அடிச்சே போயிடலாம், நடந்தே போயிருக்கலாம். ஐயோ அப்ப இறங்கி நடங்க இப்ப வசந்த கால சாந்தா மேடத்தோட பாட்டை நீங்கள் இப்போது கேட்டீர்கள். பொக்காராவிலே பாடல் பாடக்கூடிய அளவுக்கு தெம்பாகி விட்டார்கள். காரணம், அவர்கள் சாப்பிட்ட டீயும் ஒரு ஏதோ ஒரு ஒரு சுண்டல் மசாலா மாதிரி ஒன்று கொடுத்தால். ஏய் சும்மாரு பயங்காட்டாதே. ஏற்கனவே மக்கள் ஏதோ எதிரில் தெரிகின்ற அந்த கோயிலுக்கு தான் இந்த போட்டு செல்கிறது. இப்போது போட்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் மட்டும் ரெக்கார்டாகவில்லை. இப்போது அப்படியே சுகுணா மேடம் கையில் கொடுப்போம். ஓகே, சூப்பராக இருக்குங்க. இப்போது சாயாதே. இப்போது என்னையும் கவர் செய்து விட்டார்கள் கேமரா உமன். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து ஒரு கேமரா உமன் ஃபோட்டோ எடுக்கிறார்கள். அற்புதமாக படகு இப்போது சென்று கொண்டிருக்கிறது. ஏரியினுடைய ஆழம் அதிகம் என்று மனோகர் சொல்கிறார். எனக்கு நீச்சல் தெரியும், மற்றவர்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் பயத்திலும் சிரிக்கிறார்கள் நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய புன்னகையை அப்படியே நாங்கள் பதிவு செய்து காட்டுகிறோம். மீரா மேடத்திற்கு உண்மையான சிரிப்பா பயத்தால் சிரிப்பா என்று தெரியவில்லை. நடுவிலே உட்கார வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் வேறு. இருந்தாலும் மதுரைக்கார மேடத்தை பார்த்து சென்னை மேடம் கொஞ்சம் தைரியம். ஆமாம் பார், அப்போனா அவங்க அந்த அவர் போட்டு ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மேடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். அவ்வளோதான்ப்பா, ரவுண்ட் அடிக்கிறேன். ஆமாம், கோயில் என்ன பேர்? பைரவர் கோயில் என்று சொல்கிறார்கள். அது கால பைரவரா சால பைரவரா என்று தெரியாது. கால பைரவர் என்பவரும் உண்டு, சாதா பைரவரும் உண்டு. சுற்றி அருமையான ஏரி, ஃபேண்டாஸ்டிக் ஏரியா. அவன் போட்டு அதுக்குன்னே இப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பேட்டர். மணி 5:20 தான், 5:20 தான் இதா. சூப்பரா லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன அழகா பிடிக்குது பாரு. சிகரெட் மச்சான் அப்படியே இங்க இருந்தாங்க. சிகரெட் பிடிக்கிறாங்க. க்ளோஸ் அப் பண்ணிட்டாங்க. முதலில் ஏறியவர்கள் அப்படியே மெதுவாக தாய் குலங்களே மெதுவாக கோயிலுக்கு சென்று திரும்பவும். சரி போங்க.
நன்றாக தரிசியுங்கள். அப்புறம் கப்பல்ல போயிட்டு படகுல போயிட்டு Chalsom Airport. Kita menuju ke flight airport. Hello. மூடு இல்லை.
வரலன்னு நான் பார்த்தேன். எஸ் மேம். एक साइड आपला उतारू બધાને બીનું આપણે એક સાઈડ જ કાઢશે ને કોને મૂકી ગયા મૂકી છે મીના હે மராய் નું મંદિર છે ભૈયા. தெரியறியே? ஹலோ, அழகா தெரியுதியாப்பா. ஆ, மனோரண்ணா வரையும் தெரியும் 100 ரூபாயா எதுவா? ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு. ஆ, கொடுத்துடலாமே, கொடுத்துடலாமே. அவங்க கேக்குறாங்க பாரு. அது இந்த பாட்டியா அவங்கள மனோரா, எடுத்துட்டு கேமரா உங்ககிட்ட அனுப்புறேன். அங்க இருந்த அப்புறம் எடு. அப்புறம் இவங்க பெட்ட பின்பக்கம் தெரிஞ்சு திட்டுவாங்கப்பா. ஏன் கேட்குற? ஃபோட்டோ எடுத்து எங்களை பின்னாடி எடுக்கிறீங்க, பின்னாடி எடுத்து திட்டுறாங்கப்பா. நான் என்ன செய்யட்டும்? நீங்க இருப்பீங்களா என்ன தெரிஞ்சனா நானும் பின்னாடி எங்கள் பாட்டிமாவும் இருப்போம். சொன்னாங்க நாங்க உங்களை எடுக்கிறேன் நான் என்ன அருமையான ஒரு கேமரா. வணக்கம், வணக்கம் தமிழகம். பொக்கோராவிலே போட்டிலே மிக அழகாக ஒரு கேமரா உமன் இப்போது ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு டிவியில் போட்டு பார்க்கும்போது அந்த கேமரா உங்களுடைய திறமையை தெரியும். 2 கேமரா மூஞ்சி ஃபர்ஸ்ட் சைடா தெரியல அப்படி திரும்ப யார் பாரு சிரிக்கிறது? போட்டே இப்போது கேக்குற மாதிரி சிரிக்கிறீங்க. என்னுடன் இந்த போட்டை ஓட்டக்கூட அம்மாவும் தெரியணும்னு நினைக்கிறேன். தெரியுறாங்க கேமராமேனுடைய திறமைக்கு எங்களுடைய பாராட்டுகள். மீரா தெரியுது முருகன் மீரா பாதி பாதி தெரியுதா? ஓகே. இப்போது எல்லாம் நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா எடுத்துருக்கிறியா? பார்த்துக்கிட்டியா? அப்படியே பட்டன் அமுக்கி ஆஃப் பண்ணிவிடு. அந்த பட்டனை அமுக்கு. पानी ना छूना बेटा. देखो आंटी लोग कितने अच्छे से बैठे हैं. देखो ஆண்டி எங்கெல்லாம் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க அழாமல். நீ அழுகுறியான்னு அந்த பாப்பாவை சொல்கிறாங்க. குட்டியை ஷூட் பண்ணிடுறேன். ஏன் கவலைப்படுற? ஹாய் பாப்பா. ஹாய் ஹாய் பாப்பா. பாய் சொல். ஹாய் 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 ஹாய். எடுத்தாச்சுமா அவங்களா? போதுமா? உங்கள் குறைய தீர்க்கப்பட்டேன். எவ்வளோ தூரம் சுற்றிட்டு இருந்தோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டுருச்சு. நடுவுல ஒரு அம்மா உட்கார வச்சுட்டு தனியா இந்த ஓட்டல ஓட்டாங்க. இல்லை ஒருத்தன் ஓட்டுறான்ப்பா, மற்றவங்க 2 பேரும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கப்பா. ஓட்டுறாங்களா? அவங்க நடுவுல ஒரு போட்டு ஓட்டுறவருப்பா. ஒருத்தர் போட்டை ஓட்டுறவர், ஒருத்தர் வேற ஓட்டுறவர். போதுமா? பாலிசாக சொன்ன ஓட்டுறவருன்னு தீப்பா கேட்குறீங்களாப்பா. தாய் குலத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு என்ன சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க. யாரு? அவங்க இல்லை, அவங்க போயிட்டாங்க. தண்ணிக்கு நடுவுல எப்படி இந்த கோயில் கட்டிருக்காங்க தெரியல. அதை போகிறாங்க பாரு. அவர் ஜூம் பண்ணட்டுமா? தண்ணிக்கு லால் பார்க்கு இப்படி மரம் மாதிரி ஒன்று இருக்கும். இறங்கி அங்கே உட்காந்து சாரே ஜூம் பண்ணிட்டேன். சுஹாசினி பாட்டு போடுவாங்கண்ணே. தர்ம தலைவனும்
அற்புதமான மவுண்டன் வியூ. லைட்டாக மேலே மட்டும் அப்படியே கோயிலை சுற்றி வெள்ளி. வரணும் நீங்களே சுற்றி வந்து வச்சுக்கோங்க. கரெக்ட். இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. மேலே மனோகர் அப்படியே பாரு, அந்த மலை மேலே பாரு, வெள்ளி அப்படியே சிம்பிளாக அப்படியே கோடு மாதிரி. இல்லை கொஞ்சமாக அப்படியே நெருப்பு தணல் மாதிரி இருக்காளா? நம்ம இது ஒரு ரூம் இருக்குது. ஓஹோ, அது ஜூம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? அங்கே நிற்கிற ஆளை இங்கே ஜூம் பண்ணிட்டாங்க. இது வர செல்ஃப் போட்டிங், செல்ஃப் ரோயிங். பசங்க ஸ்கூல் பசங்க இல்லை பின்னாடியே உட்காந்துருக்காங்க. அதுங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. ஒரு ஆசையா அவங்க பயம்லாம் வச்சிருக்காங்க பாரு, அதை சொல்லு. சூடாக இருக்கும். தனி ஜில்லுன்னு இருக்கா? சின்னதாக இருக்கும். இல்லை, ஹாட்டா இருக்கு. கரம்பானி. கரண்ட்டு பவர் லைன் போகுது. கரம்பானி. ஆ மினிமம் 60 ரூபா கொடுக்கணுமா? எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா நேபாளி மணி. நான் பண்ண என்ன 60 ரூபா 80 ரூபாயா? 60 ரூபா இல்லை. இப்போ நம்மது 120, அவங்களுக்கு 100. நம்ம 160 ரூபா. நம்ம 100 160 அப்படி கணக்கா? சரி கரெக்ட். ஏன்னாப்பா இதுக்கு தானே பயந்தாங்க கோயில் போட்டில் போகணும். எங்கள் வீட்டம்மா இன்றைக்கி இதை காட்டலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ராத்திரிலாம் அழுதுன்னு இருக்கும். என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க போட்டில் போடணும்னு சொன்னாங்க, கணக்கிலே அப்படின்னு அழுவோம். ஏற்கனவே நீங்கள் வரும் வரல மேரா இது? ஆ நிஜமாவா? வந்திருக்கோம். போட்டில் போகலையா? ஏறி வரல. ஏன்பா ஏமாத்திட்ட மீராவை? அந்த குதிரையில போயிட்டு வந்த அந்த அலுப்பு, குதிரை வந்த அலுப்பு காட்மாண்டே பார்க்கல நாங்கள். அதுதான் அப்படியே பைபாஸ் பண்ணியாச்சு. காட்மாண்டு அப்போ வந்து கலை இது நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கேருந்து வாங்கும்போது காட்மாண்டில் வாங்கலாம், காட்மாண்டில் இப்படிதான் சொன்னாங்க. இப்போ எனக்கு இப்படி தான் சொல்லிக்கிறார் ஒரு காட்மாண்டு. நம்ம இந்த ட்ரிப் வாங்கிடுவோமா? கன்ஃபார்ம்டா? இந்த ட்ரிப் கன்ஃபார்ம். நாங்கள் வந்துருக்கிறது ஓ அது கஷ்டம். காட்மாண்டில் பர்ச்சேசிங் அங்கே தான் அப்படின்ட்டு. காஷ்மீரில் தானே இறங்கி மேலே இறங்கி ஒரு இது விட்டு உட்காந்துருக்கியா? மனோகரை காப்பாற்றுறதுக்காக சேஃப்டியாக உட்காந்துருக்கு. பேலன்ஸ் இல்லாமல் போய்டுன்னு இந்த மாதிரி பேலன்ஸுக்காக உட்காந்துருக்குது கரெக்டாக. தண்ணி வருதா? பார்த்து கீழே பேக்கில் வச்சுற மாதிரி இருக்குது இல்லையா?